பிளஸ் இந்த வார செய்திகள். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் பதவியேற்றார். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக கேரள மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் நியமிக்கப்பட்டார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். மேற்கு வங்காள ஆளுநராக பொறுப்பேற்றார் முன்னாள் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. கொல்கத்தாவில் உள்ள லோக் பவனில் நடைபெற்ற விழாவில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஜோய் பால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி, சட்டமன்ற சபாநாயகர் பிமன் பானர்ஜி, மூத்த அமைச்சரும் கொல்கத்தா மேயருமான பிர்ஹாத் கக்கிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் கச்சா எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் உண்மையல்ல, வெறும் வதந்திகள் மட்டுமே என எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற வதந்திகளை நம்பி மக்கள் பெட்ரோல் பங்குகளுக்கு சென்று காத்திருக்க வேண்டாம் என்றும், சமூக ஊடகங்களில் சிலர் தவறான தகவல்களை பரப்புவதால் தேவையற்ற பதட்டம் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலை உருவாகிறது என்றும், அதனை தவிர்க்க அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் கூறினர். மேலும் வதந்திகளை பரப்புபவர்கள் மீது எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவின் முதல் கச்சா எண்ணெய் கப்பல் மும்பை வந்தடைந்தது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு குறித்த அச்சம் நிலவி வருகிறது. உலக நாடுகளுக்கு முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 1 லிட்டர் எண்ணெய் கூட வெளியேறாது என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. சவுதி அரேபியாவில் இருந்து ஈரானிய தாக்குதலில் தப்பி ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து 1.35 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏற்றிய முதல் கப்பல் மும்பை வந்தடைந்துள்ளது. மேலும் இந்திய கொடி ஏந்திய சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஆனால் இதனை ஈரான் மறுத்துள்ளது. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் உடனடியாக நிறுத்துமாறு ஐநா கவுன்சில் வலியுறுத்தல். வளைகுடா நாடுகள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும், இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரானுடனான போரில் வெற்றி, விரைவில் போர் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீதான போர் விரைவில் அல்லது எந்த நேரத்திலும் முடிவுக்கு வரலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நான் எப்போது போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்போது போர் முடிந்துவிடும் என்று அவர் கூறினார். அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க $300 பில்லியன் முதலீடு செய்த அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம். அமெரிக்காவில் புதிய மற்றும் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். டெக்சாஸ் மாகாணத்தின் பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த மெகா திட்டத்தில் இந்தியாவின் ரிலையன்ஸ் நிறுவனம் முக்கிய பங்காளராக இணைந்துள்ளதாகவும், இந்த திட்டத்தின் முதலீட்டு மதிப்பு சுமார் $300 பில்லியன் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு அழைத்து வர திட்டமிட்டுள்ள வெளியுறவுத்துறை. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்களை அர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் வழியாக இந்தியா அழைத்து வர தூதரகம் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. மார்ச் 11ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் வைகோவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. திமுக தலைமையிலான கூட்டணியில் கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக இந்த தேர்தலில் 4 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது. 3 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்திலும் போட்டியிடுவதாக வைகோ தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.